மகனே, மகளே, நீ சுமக்கும் இந்த துயரம் உனக்கு மட்டுமேயானது என்று ஏன் நினைக்கிறாய்? உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் ஜடாமுடியில் விழும் கங்கையைப் போன்றது. அது என்னைத் தீண்டாமல் உன்னைத் தீண்டாது. நீ எப்போது தனிமையாக உணர்கிறாயோ அப்போதுதான் நான் உனக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்று பொருள். பார்க்கடலை கடைந்தபோது முதலில் வந்தது அமிர்தம் அல்ல, ஆலகால விஷம்தான். உன் வாழ்க்கையும் இப்போது கடையப்படுகிறது. வெளிவரும் கஷ்டங்கள் எனும் விஷத்தைக் கண்டு அஞ்சாதே, அதைத் தாங்கிக் கொள்ள நீலகண்டனாக நான் இருக்கிறேன். இந்தச் சோதனைகளைக் கடந்து வரும்போதுதான் உனக்குள் இருக்கும் அமிர்தம் போன்ற மனவலிமை உனக்கே வெளிப்படும். இருள் அடர்ந்த பிறகுதான் விடியல் அழகாக இருக்கும். உன் மௌனமான பொறுமைக்கு கண்டிப்பாக ஒரு அர்த்தம் உண்டு. உதாரணக் கதை: சிலையும் சிவனும். ஒரு காட்டில் நீண்ட காலமாக கிடந்த ஒரு பாறாங்கல் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தது. இறைவா, என்னை எல்லாரும் மிதித்துச் செல்கிறார்கள், எனக்கு ஒரு கௌரவமான நிலையைத்தா என்று வேண்டிக் கொண்டது. அப்போது ஒரு சிற்பி அங்கு வந்தார். அவர் அந்த பாறையைச் செதுக்கத் தொடங்கினார். சிற்பியின் உளி அந்த பாறையின் மீது பட்டபோது அது தாங்க முடியாத வலியால் துடித்தது. பாறை சிவனிடம் முறையிட்டது: இறைவா, என்னால் இந்த வலியை தாங்க முடியவில்லை. இந்த உளி என் சதையை பிளப்பது போல இருக்கிறது. என்னை விட்டுவிடச் சொல்லுங்கள் என்று அழுதது. சிவன் சிரித்துக்கொண்டே: மகனே, பொறுமையாக இரு. இந்த உளி உன்னைச் சிதைக்கவில்லை, உனக்குள் இருக்கும் தேவையற்ற பகுதிகளை நீக்கி உன்னைச் செதுக்குகிறது என்றார். பாறை சிறிது காலம் பொறுத்துக்கொண்டே இன்னு கொண்டது. ஆனால் சிற்பி இன்னும் நுணுக்கமாகச் செதுக்கும்போது வலி அதிகமாகவே பாறை மீண்டும் கத்தியது: வேண்டாம், நான் பழையபடி வெறும் கல்லாகவே இருந்து விடுகிறேன், இந்தச் செதுக்கல் எனக்கு வேண்டாம் என்று பிடிவாதம் பிடித்தது. சிற்பி அந்த பாறையை அப்படியே அரைகுறையாக விட்டுவிட்டு பக்கத்திலிருந்த மற்றொரு பாறையை எடுத்தார். அந்த இரண்டாவது பாறையும் அதே வலியை உணர்ந்தது. ஆனால் அது சிவபெருமானின் வார்த்தைகளை நம்பியது. இந்த வலி என்னை அழகாக்கும் என்று உறுதியாக இருந்தது. சில நாட்களில் அந்த பாறை ஒரு அழகான சிவலிங்கமாக மாறியது. அரைகுறையாக நின்ற முதல் பாறை கோயிலின் வாசலில் கால் மிதிக்கும் படிக்கட்டாக வைக்கப்பட்டது. வலியை தாங்கிக் கொண்ட இரண்டாவது பாறை கருவறையில் அமர்ந்து இறைவனாக வணங்கப்பட்டது. எனவே என் அன்பிற்குரியவனே, உளி படும்போது கல் அழுவது இயல்புதான். ஆனால் அந்த உளிதான் உன்னை ஒரு புனிதமான சிலையாக மாற்றுகிறது என்பதை மறக்காதே. இன்று நீ அனுபவிக்கும் வலிகள் யாவும் நாளை நீ அடையப் போகும் உன்னதமான நிலைக்கு உன்னை தயார் செய்யும் கருவிகளே. கலங்காதே, செதுக்கப்படுவதற்கு உன்னை என்னிடம் ஒப்புக்கொடு. ஒரு தீவிர சிவபக்தன் இருந்தான். அவன் தன் வாழ்நாள் முழுவதையும் ஈசனின் சிந்தனையிலேயே கழித்தான். ஒருமுறை அவனது கனவில் சிவபெருமான் தோன்றினார். சிவன் அவனது கையை பிடித்துக்கொண்டு ஒரு கடற்கரையில் மெதுவாக நடந்து செல்வது போல அந்தக் கனவு அமைந்தது. அவன் தன் வாழ்க்கையின் கடந்த கால நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக திரும்பிப் பார்த்தான். ஒவ்வொரு காட்சியிலும் மணல் பரப்பில் 2 ஜோடி கால் தடங்கள் தெரிந்தன. ஒன்று அவனுடையது, மற்றொன்று சிவபெருமானுடையது. அவன் மகிழ்ச்சி அடைந்தான். இறைவன் எப்போதும் என்னோடுதான் இருக்கிறார் என்று உறுதி பூண்டான். ஆனால் அவன் தன் வாழ்க்கையின் மிகக் கடினமான துயரம் நிறைந்த காலங்களை கவனித்தபோது அங்கே ஒரே ஒரு ஜோடி கால் தடங்கள் மட்டுமே தெரிந்தன. அவன் மிகவும் வருத்தமடைந்தான். அவன் சிவனிடம் கேட்டான்: இறைவா, நான் மகிழ்ச்சியாக இருந்தபோது என்னோடு நடந்தீர்கள். ஆனால் நான் வறுமையிலும் நோயிலும் தனிமையிலும் வாடியபோது மட்டும் ஏன் என்னை விட்டு விலகிச் சென்றீர்கள்? அந்த மணல் பரப்பில் ஒரு ஜோடி கால் தடங்கள் மட்டுமே தெரிகிறதே, அது ஏன்? சிவன் மென்மையாகச் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னார்: மகனே, நான் உன்னை ஒருபோதும் கைவிட்டதில்லை. நீ பார்த்த அந்த ஒரே ஒரு ஜோடி கால் தடம் என்னுடையது. உன் வாழ்க்கையின் கடினமான நேரங்களில் உன்னால் நடக்க முடியாமல் நீ தளர்ந்து போயிருந்தாய். அப்பொழுது உன்னை என் தோள்களில் சுமந்து கொண்டு நான் நடந்தேன். அதனால்தான் உன்னுடைய கால் தடங்கள் அங்கே பதியவில்லை. இந்த கதையின் பாடம்: உன் வாழ்க்கையில் சுமை அதிகமாகத் தெரியும்போது நீ தனியாக போராடுவதாக நினைக்காதே. உனக்குத் தெரியாமலேயே உன் பாரத்தை சுமப்பவன் நான். நீ பலவீனமாக இருக்கும்போதுதான் என் பலம் உனக்குள் அதிகமாக வேலை செய்கிறது. பக்தனே, உன் புத்தியால் உணர முடியாத பல விஷயங்களை என் அருள் செய்து முடிக்கும். கண்ணுக்குத் தெரியாத காற்று உன்னைச் சூழ்ந்திருப்பது போல என் கருணையும் உன்னைச் சூழ்ந்திருக்கிறது. நீ விழுவதாக நினைக்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை தாங்குவதற்கு என் கரங்கள் தயாராகவே இருக்கின்றன. துணிந்து நில், உன் பின்னால் நான் இருக்கிறேன். ஓம் நமச்சிவாய. என் அன்பிற்குரியவனே, உன் இதயத்தின் ஆழத்தில் நீ பூட்டி வைத்திருக்கும் இரகசிய கண்ணீரையும் விடிய விடிய நீ சிந்திக்கும் கவலைகளையும் நான் அறிவேன். யாருமில்லை என்று நீ ஏங்கும் அந்த நள்ளிரவு மௌனத்தில்
உன் சுவாசமாக நான் உன்னோடுதான் இருக்கிறேன். இன்று முதல் உன் சுமைகளை நீ சுமக்காதே, அவற்றை என் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு. இதோ உனக்காக நான் சொல்லும் ஆறுதல் மொழிகள். முதல் உன் கடந்த காலத்தை என்னிடம் கொடு. நடந்து முடிந்த தவறுகளுக்காகவும் இழந்த இழப்புகளுக்காகவும் நீ இன்னும் வருந்திக் கொண்டிருக்கிறாய். உன்னால் மாற்ற முடியாத கடந்த காலத்தை நினைத்து ஏன் தவிக்கிறாய்? அந்த பாரத்தை என்னிடம் கொடுத்துவிடு. நான் கங்கையை என் தலையில் தாங்குவது போல உன் கடந்த கால கசப்புகளையும் நான் தாங்கிக் கொள்கிறேன். நீ இன்று புதிதாக பிறக்கிறாய். 2. உன் எதிர்கால அச்சத்தை என்னிடம் கொடு. நாளை என்ன நடக்குமோ, என் வாழ்க்கை என்னவாகுமோ என்கிற பயம் உன்னை அரித்துக் கொண்டிருக்கிறது. காலத்தை கடந்து நிற்கும் கால பைரவன் நான் இருக்கையில் காலத்தை பார்த்து நீ ஏன் அஞ்சுகிறாய்? உன் எதிர்காலத்தை என் கைகளில் கொடுத்துவிடு. விதை மண்ணுக்குள் மறைந்திருப்பது அழிவதற்காக அல்ல, ஆலமரமாக எழுவதற்காக. உன் வாழ்க்கையையும் நான் அப்படியே செதுக்குவேன். 3. உன் தோல்விகளையும் அவமானங்களையும் என்னிடம் கொடு. உலகம் உன்னை எள்ளி நகையாடலாம், உன் உழைப்பு வீணானது போல் தோன்றலாம். ஆனால் உனக்குத் தெரியுமா, ஒரு சிற்பி சிலையைச் செதுக்கும்போது விழும் கற்கள் யாவும் வீணானவை அல்ல, அவை உனக்கு கிடைத்த அனுபவங்கள். உன் தோல்விகளை என்னிடம் கொடு, அவற்றை நான் உன் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றுவேன். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால் உன்னை உயர்த்தி வைப்பது என் பொறுப்பு. உதாரணக் கதை. மூட்டையை சுமந்த பயணி. ஒரு ஏழை விவசாயி தன் தலையில் ஒரு பெரிய மூட்டையைச் சுமந்து கொண்டு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த வழியாக ஒரு மாட்டு வண்டி வந்தது. வண்டிக்காரன் அந்த விவசாயியின் மீது பரிதாபப்பட்டு, ஐயா, வண்டியில் ஏறிக்கொள்ளுங்கள், நான் உங்களை ஊரில் விடுகிறேன் என்றான். விவசாயியும் வண்டியில் ஏறி அமர்ந்தான். ஆனால் வண்டியில் அமர்ந்த பிறகும் அவன் அந்த பெரிய மூட்டையை தன் தலையிலேயே வைத்திருந்தான். வண்டிக்காரன் ஆச்சரியத்துடன் கேட்டான், ஐயா, வண்டியில்தான் ஏறிவிட்டீர்களே, பிறகு ஏன் அந்த மூட்டையை இன்னும் உங்கள் தலையிலேயே சுமக்கிறீர்கள்? கீழே வைக்கலாமே. அதற்கு அந்த விவசாயி, ஐயா, நீங்கள் என்னையே வண்டியில் ஏற்றிவிட்டீர்கள், அதுவே பெரிய விஷயம். இந்த மூட்டையின் பாரத்தையும் அந்த மாடுகளுக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? அதான் நானே சுமக்கிறேன் என்றான். சிவன் தரும் விளக்கம். அந்த விவசாயியைப் போலத்தான் நீயும். என் அருளாகிய வண்டியில் உன்னை நான் ஏற்றிவிட்ட பிறகும் உன் கவலைகள் எனும் மூட்டையை உன் தலையிலேயே சுமந்து கொண்டு வருந்துகிறாய். வண்டியைச் சுமக்கும் மாடுகளுக்குத் தெரியும் உன் பாரத்தையும் சேர்த்துச் சுமக்க முடியும் என்று. அதுபோல உன்னைச் சுமக்கும் எனக்கு உன் கவலைகளையும் சுமக்கத் தெரியும். மூட்டையை கீழே இறக்கிவை, நிம்மதியாகப் பயணப்படு. மகனே, எல்லாம் ஈசன் செயல் என்று ஒருமுறை சொல்லிப்பார். உன் மனக் கஷ்டங்கள் பனி போல விலகும். நீ எதைக் கண்டு கலங்குகிறாயோ அது உன்னை விட்டு விலகும். நீ எதை உண்மையாகத் தேடுகிறாயோ அது உன்னை வந்தடையும். உன் கவலைகள் அனைத்தையும் நான் கொள்கிறேன். பதிலுக்கு என் அமைதியையும் அருளையும் உனக்குத் தருகிறேன். பயப்படாதே, நான் இருக்கிறேன். ஓம் நமச்சிவாய. உங்கள் மனதிற்கு நெருக்கமான ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டு ஈசனின் இந்த வார்த்தைகளை மீண்டும் ஒருமுறை வாசித்துப் பாருங்கள். இப்போது உங்கள் மனம் சற்று லேசாக உணர்கிறதா? முடிவற்ற காலத்தின் ஓட்டத்தில் இந்த துயரம் ஒரு சிறு துளி மட்டுமே. இருள் சூழ்ந்த பிறகுதான் விடியல் பிறக்கும் என்பதை நினைவிற்கொள். உன் கவலைகளை என் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு உன் கடமையைச் செய். யார் உன்னை விட்டு விலகினாலும் உனக்குள்ளே நான் இருப்பேன். எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் கலங்காதே. நான் உன்னோடு இருக்கிறேன், உன் நலம் காக்கிறேன். ஓம் நமச்சிவாய. மகனே, மகளே, நீ சுமக்கும் இந்த துயரம் உனக்கு மட்டுமேயானது என்று ஏன் நினைக்கிறாய்? உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் ஜடாமுடியில் விழும் கங்கையைப் போன்றது. அது என்னை தீண்டாமல் உன்னை தீண்டாது. நீ எப்போது தனிமையாக உணர்கிறாயோ அப்போதுதான் நான் உனக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்று பொருள். பார்க்கடலை கடைந்தபோது முதலில் வந்தது அமிர்தம் அல்ல, ஆலகால விஷம்தான். உன் வாழ்க்கையும் இப்போது கடையப்படுகிறது. வெளிவரும் கஷ்டங்கள் எனும் விஷத்தைக் கண்டு அஞ்சாதே, அதை தாங்கிக் கொள்ள நீலகண்டனாக நான் இருக்கிறேன். இந்தச் சோதனைகளை கடந்து வரும்போதுதான் உனக்குள் இருக்கும் அமிர்தம் போன்ற மனவலிமை உனக்கே வெளிப்படும். இருள் அடர்ந்த பிறகுதான் விடியல் அழகாக இருக்கும். உன் மௌனமான பொறுமைக்கு கண்டிப்பாக ஒரு அர்த்தம் உண்டு. உதாரணக் கதை. சிலையும் சிவனும். ஒரு காட்டில் நீண்ட காலமாக கிடந்த ஒரு பாறாங்கல் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தது. இறைவா, என்னை எல்லாரும் மிதித்துச் செல்கிறார்கள், எனக்கு ஒரு கௌரவமான நிலையைத்தா என்று வேண்டிக் கொண்டது. அப்போது ஒரு சிற்பி அங்கு வந்தார். அவர் அந்த பாறையைச் செதுக்கத் தொடங்கினார். சிற்பியின் ஒளி அந்த பாறையின் மீது பட்டபோது
அது தாங்க முடியாத வலியால் துடித்தது. பாறை சிவனிடம் முறையிட்டது. இறைவா, என்னால் இந்த வலியை தாங்க முடியவில்லை. இந்த உளி என் சதையை பிளப்பது போல இருக்கிறது. என்னை விட்டுவிடச் சொல்லுங்கள் என்று அழுதது. சிவன் சிரித்துக்கொண்டே, மகனே, பொறுமையாக இரு. இந்த உளி உன்னைச் சிதைக்கவில்லை, உனக்குள் இருக்கும் தேவையற்ற பகுதிகளை நீக்கி உன்னைச் செதுக்குகிறது என்றார். பாறை சிறிது காலம் பொறுத்துக்கொண்டே இன்னு கொண்டது. ஆனால் சிற்பி இன்னும் நுணுக்கமாகச் செதுக்கும்போது வலி அதிகமாகவே பாறை மீண்டும் கத்தியது. வேண்டாம், நான் பழையபடி வெறும் கல்லாகவே இருந்து விடுகிறேன், இந்தச் செதுக்கல் எனக்கு வேண்டாம் என்று பிடிவாதம் பிடித்தது. சிற்பி அந்த பாறையை அப்படியே அரைகுறையாக விட்டுவிட்டு பக்கத்திலிருந்த மற்றொரு பாறையை எடுத்தார். அந்த இரண்டாவது பாறையும் அதே வலியை உணர்ந்தது. ஆனால் அது சிவபெருமானின் வார்த்தைகளை நம்பியது. இந்த வலி என்னை அழகாக்கும் என்று உறுதியாக இருந்தது. சில நாட்களில் அந்த பாறை ஒரு அழகான சிவலிங்கமாக மாறியது. அரைகுறையாக நின்ற முதல் பாறை கோயிலின் வாசலில் கால் மிதிக்கும் படிக்கட்டாக வைக்கப்பட்டது. வலியை தாங்கிக் கொண்ட இரண்டாவது பாறை கருவறையில் அமர்ந்து இறைவனாக வணங்கப்பட்டது. எனவே என் அன்பிற்குரியவனே, உளி படும்போது கல் அழுவது இயல்புதான். ஆனால் அந்த உளிதான் உன்னை ஒரு புனிதமான சிலையாக மாற்றுகிறது என்பதை மறக்காதே. இன்று நீ அனுபவிக்கும் வலிகள் யாவும் நாளை நீ அடையப் போகும் உன்னதமான நிலைக்கு உன்னை தயார் செய்யும் கருவிகளே. கலங்காதே, செதுக்கப்படுவதற்கு உன்னை என்னிடம் ஒப்புக்கொடு. ஒரு தீவிர சிவபக்தன் இருந்தான். அவன் தன் வாழ்நாள் முழுவதையும் ஈசனின் சிந்தனையிலேயே கழித்தான். ஒருமுறை அவனது கனவில் சிவபெருமான் தோன்றினார். சிவன் அவனது கையை பிடித்துக்கொண்டு ஒரு கடற்கரையில் மெதுவாக நடந்து செல்வது போல அந்தக் கனவு அமைந்தது. அவன் தன் வாழ்க்கையின் கடந்த கால நிகழ்வுகளை ஒவ்வொன்றாகத் திரும்பிப் பார்த்தான். ஒவ்வொரு காட்சியிலும் மணல் பரப்பில் 2 ஜோடி கால் தடங்கள் தெரிந்தன. ஒன்று அவனுடையது, மற்றொன்று சிவபெருமானுடையது. அவன் மகிழ்ச்சி அடைந்தான். இறைவன் எப்போதும் என்னோடுதான் இருக்கிறார் என்று உறுதி பூண்டான். ஆனால் அவன் தன் வாழ்க்கையின் மிகக் கடினமான துயரம் நிறைந்த காலங்களை கவனித்தபோது அங்கே ஒரே ஒரு ஜோடி கால்தடங்கள் மட்டுமே தெரிந்தன. அவன் மிகவும் வருத்தமடைந்தான். அவன் சிவனிடம் கேட்டான், இறைவா, நான் மகிழ்ச்சியாக இருந்தபோது என்னோடு நடந்தீர்கள். ஆனால் நான் வறுமையிலும் நோயிலும் தனிமையிலும் வாடியபோது மட்டும் ஏன் என்னை விட்டு விலகிச் சென்றீர்கள்? அந்த மணல் பரப்பில் ஒரு ஜோடி கால் தடங்கள் மட்டுமே தெரிகிறதே, அது ஏன்? சிவன் மென்மையாகச் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னார். மகனே, நான் உன்னை ஒருபோதும் கைவிட்டதில்லை. நீ பார்த்த அந்த ஒரே ஒரு ஜோடி கால் தடம் என்னுடையது. உன் வாழ்க்கையின் கடினமான நேரங்களில் உன்னால் நடக்க முடியாமல் நீ தளர்ந்து போயிருந்தாய். அப்பொழுது உன்னை என் தோள்களில் சுமந்து கொண்டு நான் நடந்தேன். அதனால்தான் உன்னுடைய கால் தடங்கள் அங்கே பதியவில்லை. இந்த கதையின் பாடம், உன் வாழ்க்கையில் சுமை அதிகமாகத் தெரியும்போது நீ தனியாக போராடுவதாக நினைக்காதே. உனக்குத் தெரியாமலேயே உன் பாரத்தை சுமப்பவன் நான். நீ பலவீனமாக இருக்கும்போதுதான் என் பலம் உனக்குள் அதிகமாக வேலை செய்கிறது. பக்தனே, உன் புத்தியால் உணர முடியாத பல விஷயங்களை என் அருள் செய்து முடிக்கும். கண்ணுக்குத் தெரியாத காற்று உன்னைச் சூழ்ந்திருப்பது போல என் கருணையும் உன்னைச் சூழ்ந்திருக்கிறது. நீ விழுவதாக நினைக்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை தாங்குவதற்கு என் கரங்கள் தயாராகவே இருக்கின்றன. துணிந்து நில், உன் பின்னால் நான் இருக்கிறேன். ஓம் நமச்சிவாய. என் அன்பிற்குரியவனே, உன் இதயத்தின் ஆழத்தில் நீ பூட்டி வைத்திருக்கும் இரகசிய கண்ணீரையும் விடிய விடிய நீ சிந்திக்கும் கவலைகளையும் நான் அறிவேன். யாருமில்லை என்று நீ ஏங்கும் அந்த நள்ளிரவு மௌனத்தில் உன் சுவாசமாக நான் உன்னோடுதான் இருக்கிறேன். இன்று முதல் உன் சுமைகளை நீ சுமக்காதே, அவற்றை என் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு. இதோ உனக்காக நான் சொல்லும் ஆறுதல் மொழிகள். முதல், உன் கடந்த காலத்தை என்னிடம் கொடு. நடந்து முடிந்த தவறுகளுக்காகவும் இழந்த இழப்புகளுக்காகவும் நீ இன்னும் வருந்திக் கொண்டிருக்கிறாய். உன்னால் மாற்ற முடியாத கடந்த காலத்தை நினைத்து ஏன் தவிக்கிறாய்? அந்த பாரத்தை என்னிடம் கொடுத்துவிடு. நான் கங்கையை என் தலையில் தாங்குவது போல உன் கடந்த கால கசப்புகளையும் நான் தாங்கிக் கொள்கிறேன். நீ இன்று புதிதாகப் பிறக்கிறாய். 2, உன் எதிர்கால அச்சத்தை என்னிடம் கொடு. நாளை என்ன நடக்குமோ, என் வாழ்க்கை என்னவாகுமோ என்கிற பயம் உன்னை அரித்துக் கொண்டிருக்கிறது. காலத்தை கடந்து நிற்கும் கால பைரவன் நான் இருக்கையில் காலத்தை பார்த்து நீ ஏன் அஞ்சுகிறாய்? உன் எதிர்காலத்தை என் கைகளில் கொடுத்துவிடு. விதை மண்ணுக்குள் மறைந்திருப்பது அழிவதற்காக அல்ல, ஆலமரமாக எழுவதற்காக. உன் வாழ்க்கையையும் நான் அப்படியே செதுக்குவேன். 3, உன் தோல்விகளையும் அவமானங்களையும் என்னிடம் கொடு. உலகம் உன்னை எள்ளி நகையாடலாம்,
உன் உழைப்பு வீணானது போல் தோன்றலாம். ஆனால் உனக்குத் தெரியுமா, ஒரு சிற்பி சிலையைச் செதுக்கும்போது விழும் கற்கள் யாவும் வீணானவை அல்ல. அவை உனக்கு கிடைத்த அனுபவங்கள். உன் தோல்விகளை என்னிடம் கொடு. அவற்றை நான் உன் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றுவேன். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால் உன்னை உயர்த்தி வைப்பது என் பொறுப்பு. உதாரணக் கதை: மூட்டையை சுமந்த பயணி. ஒரு ஏழை விவசாயி தன் தலையில் ஒரு பெரிய மூட்டையைச் சுமந்து கொண்டு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த வழியாக ஒரு மாட்டு வண்டி வந்தது. வண்டிக்காரன் அந்த விவசாயியின் மீது பரிதாபப்பட்டு, ஐயா, வண்டியில் ஏறிக்கொள்ளுங்கள், நான் உங்களை ஊரில் விடுகிறேன் என்றான். விவசாயியும் வண்டியில் ஏறி அமர்ந்தான். ஆனால் வண்டியில் அமர்ந்த பிறகும் அவன் அந்த பெரிய மூட்டையை தன் தலையிலேயே வைத்திருந்தான். வண்டிக்காரன் ஆச்சரியத்துடன் கேட்டான், ஐயா, வண்டியில்தான் ஏறிவிட்டீர்களே, பிறகு ஏன் அந்த மூட்டையை இன்னும் உங்கள் தலையிலேயே சுமக்கிறீர்கள்? கீழே வைக்கலாமே. அதற்கு அந்த விவசாயி, ஐயா, நீங்கள் என்னையே வண்டியில் ஏற்றிவிட்டீர்கள், அதுவே பெரிய விஷயம். இந்த மூட்டையின் பாரத்தையும் அந்த மாடுகளுக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? அதான் நானே சுமக்கிறேன் என்றான். சிவன் தரும் விளக்கம்: அந்த விவசாயியைப் போலத்தான் நீயும். என் அருளாகிய வண்டியில் உன்னை நான் ஏற்றிவிட்ட பிறகும் உன் கவலைகள் எனும் மூட்டையை உன் தலையிலேயே சுமந்து கொண்டு வருந்துகிறாய். வண்டியைச் சுமக்கும் மாடுகளுக்குத் தெரியும் உன் பாரத்தையும் சேர்த்துச் சுமக்க முடியும் என்று. அதுபோல உன்னைச் சுமக்கும் எனக்கு உன் கவலைகளையும் சுமக்கத் தெரியும். மூட்டையை கீழே இறக்கிவை, நிம்மதியாகப் பயணப்படு. மகனே, எல்லாம் ஈசன் செயல் என்று ஒருமுறை சொல்லிப்பார். உன் மனக் கஷ்டங்கள் பனி போல விலகும். நீ எதைக் கண்டு கலங்குகிறாயோ அது உன்னை விட்டு விலகும். நீ எதை உண்மையாகத் தேடுகிறாயோ அது உன்னை வந்தடையும். உன் கவலைகள் அனைத்தையும் நான் கொள்கிறேன். பதிலுக்கு என் அமைதியையும் அருளையும் உனக்குத் தருகிறேன். பயப்படாதே, நான் இருக்கிறேன். ஓம் நமச்சிவாய. உங்கள் மனதிற்கு நெருக்கமான ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டு ஈசனின் இந்த வார்த்தைகளை மீண்டும் ஒருமுறை வாசித்துப் பாருங்கள். முடிவற்ற காலத்தின் ஓட்டத்தில் இந்த துயரம் ஒரு சிறு துளி மட்டுமே. இருள் சூழ்ந்த பிறகுதான் விடியல் பிறக்கும் என்பதை நினைவிற்கொள். உன் கவலைகளை என் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு உன் கடமையைச் செய். யார் உன்னை விட்டு விலகினாலும் உனக்குள்ளே நான் இருப்பேன். எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் கலங்காதே. நான் உன்னோடு இருக்கிறேன், உன் நலம் காக்கிறேன். ஓம் நமச்சிவாய.